வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ காலையில் தேர்தல் நடந்துட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக எல்லா இடத்துலையும் அமைதியாக நடந்தாலும் காஷ்மீரில் அனந்தபூர் அந்த தொகுதியில் மஹிபூபா முஃப்தி அந்த மஹிபூபா முஃப்தி அவர்கள் இன்றைக்கி ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? பிஜேபியை ஓட விடும் காஷ்மீரிகள் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பெரும்பாலும் வட இந்தியாவில் கூட நிறைய இடத்துல பிஜேபி இன்னும் நிற்காத தொகுதிகள் இருக்குது. அதே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காஷ்மீரில் ரெண்டாக பிரித்து 370 நீக்கிட்டோம், ரொம்ப மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மொத்தம் இருக்கக்கூடிய 6 தொகுதியில் 3 தொகுதியில் போட்டியிடுவதை பிஜேபி தவிர்க்குது. ஏன்னா அங்கே நீங்கள் உள்ளே போக முடியாது. உள்ளே போனதுனா முதல்ல வேட்பாளரே நீங்கள் போட முடியாது. ஏன்னா வேட்பாளரை போட்டால் இஸ்லாமியரை போடணும். இஸ்லாமியர் போடுறது உங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்தியா முழுக்க நீங்கள் வெளிப்படையாகவே இஸ்லாமியருக்கு எதிராக பேசுவீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா முழுக்க எந்த முஸ்லீம் வேட்பாளரும் இல்லை. இதில் போட்டால் என்னங்க அதே பிஜேபி அங்கே போய் போடுறீங்களேன்னு ஒரு எண்ணம் வரும். இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் இவங்க தேடுறதே கஷ்டங்கிறாங்க. இப்போ இங்கே கூட அண்ணாமலை பின்னாடி ஒருத்தர் தொப்பி போட்டுட்ருப்பார். சரி, அந்த மாதிரி யாராவது அங்கே கிடப்பாங்களான்னு கேட்டோம். இல்லை சார், அங்கெல்லாம் தன்மானம் மிக்கவர்கள், அவர்கள் இவ்வளோ மோசமாக பேசுகிற ஒருத்தட்ட எப்படி சார் போவாங்க? இங்கே இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்க அவரை பற்றிலாம் நம்ம பேசணும். ஏன்னா இஸ்லாமியர்களை பற்றி அப்படியே வெறுப்பாக பேசுகிறாரு. ஆனாலும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய இன்னும் சில பேர் அது பிஜேபிக்கு முழக்கம் கொடுக்கும்போது வெறும் பணம் அப்படிங்கிற ஒன்றுக்காக தான். நம்ம மதத்தெல்லாம் விட்டுருங்க, மதத்துக்காக போராடணும்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்களை எல்லாரும் தான் எதிர்ப்பாங்க. கூடுதலாக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பாங்கங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குது? இப்போ காஷ்மீரில் உத்தம்பூர், லடாக், ஸ்ரீநகர், இந்த உத்தம்பூர், லடாக், ஸ்ரீநகர் இந்த இடத்துல மட்டும்தான் பிஜேபி நிற்கிது. அவங்க எங்கெங்கே நிற்கலை? பாரமுல்லா, ஆனந்தநாக், அப்புறம் அப்புறம் ஸ்ரீநகர். ஏன்னா ஜம்மு, உத்தம்பூர், லடாக்கில் நிற்கிறாங்க. இதில் இன்றைக்கி அனந்தநாக் தொகுதியில் தான் மஹிபூபா முஃப்தி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, உள்ள நிலவரம் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா ஸ்டேட்டை பற்றியும் பேசும்போது காஷ்மீரை பற்றி பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய தலைப்பகுதி. இந்தியா முழுக்க தன்னுடைய ஆட்சியை பிஜேபி மத வெறியால் ஆளை பிடிக்கிறது ஏகப்பட்ட வேலைகளை பண்ணாலும் காஷ்மீரில் பண்ண முடியல. அப்போ அவங்களுடைய இலக்கு என்ன? எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ மணிப்பூரில் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது. அங்கே என்ன தொடர்ந்து காங்கிரஸ் தான். என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய சின்ன கட்சிக்கிட்டலாம் பேசி மிரட்டி, 10 வருஷம் இருந்தாங்க. மிரட்டி என்ன பண்ணாங்க? இவங்களே ஒருத்தரை போட்டாங்க. இவங்க போட்டதுக்கப்புறம் கதை என்ன நடந்ததுன்னு தெரியும். இத்தனை வருஷமாக அமைதியாக இருந்த குக்கி மைத்தின மக்களிடையே பெரிய பிளவை இவங்க தான் உருவாக்குனது. அதாவது இத்தனை வருஷமாக அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஐயா பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னே நடந்தது. கேட்டாங்கன்னா காங்கிரஸ் அவங்களுக்கு சில உண்மைகள்லாம் மறைச்சாங்க, நாங்கள் உண்மைகளை புரிய வச்சிட்டோன்னு. இவங்களுக்கே முதல்ல ஒன்றும் தெரியாது. இவங்க இன்னொருத்தருக்கு உண்மையை புரிய வைக்கிறாங்களா? நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. கேட்டால் கடவுளின் அவதாரம் நேரம் சொல்கிறாரு. அது ஒரு காமெடி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே மட்டும் இல்லை, மேகாலயா, எல்லா இடத்துலையும் இதே தான் பிரச்சனை. அண்மையில் நடந்த 5 மாநில தேர்தல் நடந்ததில்ல, அங்கே உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்ன சொன்னார்? ஐயா மோடி அவர்களே வந்துடாதீங்க, என் கூட சேர்ந்து ஒரே மேடையில் பங்கேற்றேன், இருக்கிற கிறிஸ்துவ வாக்குகள் எல்லாம் போயிடும் சொன்னாங்களா இல்லையா? அவ்வளோ ஒரு உங்களுக்கு நல்ல மரியாதை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காஷ்மீரில் இன்றைக்கி அதாவது பிஜேபி அந்த தொகுதியிலேயே நிற்காத போது இந்த மஹிபூபா முஃப்தி அவங்கள இன்றைக்கி ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. அவங்களுடைய ஆட்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, அதாவது ஒன்றா பிஜேபி நிற்கணும், இல்லைன்னா பிஜேபி நிற்காத இடத்துல தேர்தலை சுமூகமாக நடத்த விடக்கூடாது. அதாவது என்னென்னா, பிஜேபி நின்னா பக்காவாக போகுதுப்பா தேர்தல், அவங்களாம் அமைதியானவங்க. பிஜேபி நிற்காத என்ன வெளியில் சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் நாங்கள் நிற்கவே இல்லை, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயெல்லாம் அடிச்சிக்கல. இது விவரமாக அந்தமாக சொல்கிறேன். எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. தேவையில்லாமல் இவங்க நிர்வாகம் பண்ணுற வேலை. ஏற்கனவே என்ன கோபம்? காஷ்மீர் ஒழுங்காக இருக்க காஷ்மீரை 2ஆக பிரிச்சிங்க. 2ஆக பிரிச்சுட்டு அது சரின்னு வேறு உச்சநீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணிங்க. அது நிலுவையில் இருக்குது. இன்னும் கூடுதலாக என்ன சொன்னீங்க? அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டோங்கிறீங்க. காஷ்மீர் நம்மளோட சேர்ந்த போது நம்ம அவங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் உங்களுக்கு தெரியும் என்னென்னு. இந்தியா முழுக்க இப்படி தான் உத்தரவாதம் கொடுத்தோம். ஐயா நீங்கள் எங்கிட்ட வாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக இது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக குஜராத்தில் 370 நம்ம காஷ்மீர்னு எல்லோரும் பேசுகிறாங்க. நமக்கு என்ன சந்தேகம்னா, காஷ்மீரில் 370 பிரிவை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எடுத்துட்டீங்க, ரைட்.
அதே போல் 371 பிரிவு 371 சட்டப்பிரிவு, அதாவது குஜராத்தில் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? அது 371 பிரிவு என்ன சொல்லுது? குஜராத்தில் போய் யாராவது நீங்கள் விவசாய நிலம் வாங்கினீங்கன்னா வாங்க முடியாது. அங்கே இருக்க மக்கள் தான் வாங்கணும். தமிழ்நாட்டில் யார் வேணால் வாங்கலாம். நம்ம தான் ரொம்ப இழிச்ச வாங்கியாச்சு, யார் வேணால் வாங்கிட்டு போகலாம். அவங்க அங்கே வந்து 371 பிரிவில் வாங்க முடியாது. நம்ம ஏன் இழிச்ச வாங்கின்னு சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? குஜராத்திலேருந்து வந்து நீங்கள் இந்தியாவே ஆளுவீங்க, இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கதை வேறு விட்டுட்டு போவீங்க, அதையும் நாங்கள் நம்பணும். குஜராத்தில் போய் குஜராத்தி போய் பேசுவீங்க. இப்போ பிஜேபி யாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, என்ன விஷயம், ஏன் இந்த முக்கியமான பதிவுனா, இவ்வளவு தூரம் இந்தியா முழுக்க தாங்க ஆட்சி பண்ணக்கூடிய மோடி, அமித்ஷா அவர்கள், குறிப்பாக மோடி வந்து மணிப்பூரில் போனால் விரட்டிடுவாங்கன்னு தெரியும், அந்தளவுக்கு போயிட்டு இருக்குது பிரச்சனை. காஷ்மீருக்குள்ளேயே உங்களால் போக முடியல. இப்போ 3 தொகுதியில் நிற்கிறீங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? உத்தம்பூர், லடாக், ஜம்மு 3 தொகுதியில் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்களாம். எவ்வளோங்க ஓட்டு வாங்கினா 200 ஓட்டு வாங்க. என்னங்க வெறும் 200 ஓட்டானா சார் அதே விழுவுதாங்கிறது சந்தேகம். என்னங்க அப்படி என்னங்க கோபம்? ஒழுங்காக இருந்த காஷ்மீரை இன்றைக்கி தேவையில்லாமல் ஏங்க நேரு அவர்களுக்கு தெரியாதா? இந்திரா காந்திக்கு தெரியாதா? நரசிம்மராவுக்கு தெரியாதா? வாஜ்பாய்க்கு தெரியாதா? அத்வானிக்கு தெரியாதா? இவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணாங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஆளவே தெரியாது, ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவாங்க அவங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும், தெலுங்கானாவை பிரித்து கொடுத்தா ஆந்திரா ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியாதா? ஏன் பிரித்தாங்க? அதனுடைய பயனை சந்திரசேகர் அனுபவிச்சார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விருப்பம் தானேங்க. மக்கள் என்ன விருப்பப்பட்டாங்க தெலுங்கானாவை பொறுத்திருக்கோம் சொல்லுங்கள்? இந்த உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் எவ்வளோ நாளாக போராடினாங்க, எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும். ஏன்னா நாங்கள் வந்து ஹைதராபாத் வளமாக இருக்குது, அதனுடைய வளத்தை வந்து நிறைய இந்த பக்கம் மக்கள், அதாவது இந்த ஆந்திராவில் இருக்க மக்கள் நல்லா இருக்காங்க, நெல்லூர் கில்லூர் எல்லாம் எங்களை வச்சு செழிப்பாக இருக்காங்க, அவங்க தப்பை சொல்ல, நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொன்னதுனால பிரித்து கொடுத்தாங்க. இதனால் காங்கிரஸ் இழந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய சுயநலத்துக்காக காஷ்மீரில் தேர்தல் நடத்தினா ஓட விட்டுருவாங்கன்னு தெரியும், நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரியும். அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கின்னு என்னமோ பண்ணி கலைச்சி போட்டிங்க, எல்லாத்தையும் கலைச்சி போட்டிங்க. ரைட்டு, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நீங்கள் கவுன்சிலர் எலெக்ஷனில் ஒன்றுமே இல்லை, வாஷ் அவுட்டு. இப்போ கதை என்னது? அடுத்து நீங்கள் முதல்ல பிரதமர் ஆனால் அப்பயும் ஜெயிக்க முடியாது. அதாவதுங்க, ஒரு மக்களை வந்து ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளிநாட்டிலேருந்து மக்களை கூப்பிட்டு வந்து இங்கே குடியுரிமை பண்ண வைக்கிறீங்களாம். இங்கே இருக்கவங்களுக்கே சாப்பாடு இல்லை, வெளிநாட்டிலேருந்து இவர் கூப்பிட்டு வராராம். அதுவும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, யார் நம்ம இலங்கை தமிழர் இருக்க முடியாது. நம்ம என்ன கேட்குறோம்? ஒரு அரசு வந்து தேர்தல் சந்திக்கும் போது அந்த அரசு காபந்து அரசு, அவர்கள் முடிவெடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ அதாவது தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது, ஜனாதிபதி வந்து பத்மபூஷன் விருது கொடுக்குறாரு. என்ன நியாயம் அது? ஒன்றும் புரியல. இது மாதிரி எதாவது நடந்திருக்கா? அந்த விழாவை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடாதா? இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலினோ இல்லை ரேவந்த் ரெட்டியோ ஏதாவது பாலத்தை திறக்கிறோம், நலத்திட்டங்களை திறக்கிறோன்னா விட்டுருப்பீங்களா நீங்கள்? ஐயோ தேர்தல் நடத்தை விதிகள்னு வந்துடுவீங்கல்ல, ஏன் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு பூட்டான் அரசுக்கு 2000 கோடி எப்படி மோடி கொடுக்குறாரு? யார் விட்டு பணத்தில் கொடுக்குறாரு? அதுக்கப்புறம் செக்ரட்டரியெலாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அந்த மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படிங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஆகி போச்சு. மக்கள் மறுபடியும் சொல்கிறோம், காஷ்மீரில் வந்து டெபாசிட் மொத்தமாக இருக்கிற தொகுதியில் 3 நிற்கிது, அந்த 3லையும் டெபாசிட் வாங்க கூட ஓட விடுகிறார்கள்ங்கிறாங்க. அதுதான் அநேகமாக நம்ம மேலே வந்து இந்தியா கூட்டணி வந்தால் இந்த பிஜேபியில் 200-300 ஓட்டு இருக்கும்ல, அதுவும் மொத்தமாக முடிஞ்சிடும். ஏன்னா இப்போவே அங்கே ஆள் இல்லை, இன்னும் முடிஞ்சிடும். அது மாதிரி முடியக்கூடிய பட்டியல் பெருசாகுது, அதையே ஒரு வீடியோவை போடலாம். மேலே பிஜேபி முடிஞ்சதுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.